நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பாகிஸ்தானையே இப்போ ஒரு சம்பவம் புரட்டி போட்டிருக்கு. அதாவது இரண்டாக உடைய போகுது பாகிஸ்தான் அப்படின்னும், அதுவும் இந்தியாவுக்கு பக்கத்துல ஒரு நாடு உதயமாகுது, உருவாக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம பார்லிமெண்ட்ல இருந்து ஐநா வரைக்கும் இந்த மேட்டர் போயிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இதனால பாகிஸ்தான் கதற ஆரம்பிச்சிருக்கு. அப்படி பாகிஸ்தான் இரண்டாக உடைய போதா, என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா, சும்மா அதிர்தல அப்படின்னு சொல்லி இந்திய ராணுவம் அதிரடியாக கிளம்பி இருக்காங்க. மிரளும் எதிரிகள், இதை பத்தி நாம் இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். இதை தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கு கொடுத்த பல கோடி டாலரை நீங்க திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லி யுக்ரைனுக்கு ஆப்பு வச்சிருக்க அமெரிக்கா. இப்போ யுக்ரைன் கடுமையான அதிர்ச்சியிலையும் கடும் கோபத்திலையும் இருக்கு. இது எந்த விஷயத்துல அப்படிங்கறதை நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசா நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கும் நண்பர்கள் பலரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பாக்குறீங்க. நீங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிக்கோங்க. ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். இப்போ அவங்க வீடியோக்குள்ள போயிடலாம். பாகிஸ்தான் இருந்து வங்கதேசம் கடந்த 1971ஆம் ஆண்டுல இந்தியாவுடைய உதவியுடன் தனி நாடாக பிரிஞ்சிச்சு. இப்போது 54 ஆண்டுகள் கழிச்சு மீண்டும் பாகிஸ்தான் இரண்டு துண்டாக உடைகிறதா அப்படிங்கிற $1 மில்லியன் கேள்வி எழுந்திருக்கு. இதுக்கு மிக முக்கிய காரணம் என்னன்னா, அந்த நாட்டுடைய நாடாளுமன்றத்துல எம்பி ஒருவர், அதாவது மௌலானா ஃபசில் உர் ரஹ்மான் அப்படிங்கிறவரு உதிர்த்த வார்த்தைகள் தான் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி என்ன நடந்துச்சு, பாகிஸ்தான் இரண்டாக உடைய வாய்ப்பு இருக்கா, முக்கிய தகவலை தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். நம்முடைய நாட்டிலிருந்து பிரிஞ்சு தனி நாடாக போனது தான் பாகிஸ்தான். அதுக்கப்புறம் 1971 வரைக்கும் பாகிஸ்தானுடைய ஒரு பகுதியாக இருந்த கிழக்கு பாகிஸ்தான் தனியாக பிரிஞ்சிச்சு. அதுதான் தற்போதைய வங்கதேசம். வங்கதேசம் தனிநாடு கோரி நடத்தப்பட்ட போராட்டத்தில் நம்முடைய நாட்டு ராணுவ வீரர்கள் தான் பாகிஸ்தான் ராணுவ வீரர்களை சரணடைய வச்சு வங்கதேசத்தை உருவாக்குனாங்க. வங்கதேசம் உருவாகி தற்போது 54 ஆண்டுகள் ஆகுது. இப்படிப்பட்ட சூழல்ல தான் பாகிஸ்தான் மீண்டும் இரண்டாக உடையும் அபாயம் ஏற்பட்டிருக்கு. இதுக்கு முக்கிய காரணம், பாகிஸ்தான் நாட்டில் மிகப்பெரிய மாகாணமாக பலுசிஸ்தான் இருக்கு. பாகிஸ்தானை எடுத்துக்கிட்டோம்னா 4 முக்கியமான மாகாணங்கள் இருக்கு. இதுல பலுசிஸ்தான், ஹைபர் பக்துன்வா, பஞ்சாப், சிந்து உள்ளிட்டவை அடங்கும். பாகிஸ்தான்ல பலுசிஸ்தான் தான் மிகப்பெரிய மாகாணம். நாட்டுடைய மொத்த நிலப்பரப்புல 43% இங்கதான் இருக்கு. நிலப்பரப்புல பெரிய மாகாணமாக இருந்தாலும் கூட இங்க மொத்தம் பலுசிஸ்தான்ல 1.5 கோடி மக்கள் தான் வசிச்சுட்டு இருக்காங்க. இந்த பலுசிஸ்தான் 2 நாடுகளுடன் எல்லை பகிர்ந்துட்டு வருது. ஒரு பக்கம் ஆப்கானிஸ்தான், இன்னொரு பக்கம் ஈரான் இருக்கு, மறுபக்கம் கடல் இருக்கு. பாகிஸ்தான் தனி நாடாக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை நீண்ட காலமாக இருந்துட்டு வருது. இந்த கோரிக்கையை வைக்கிறது யாருன்னா, பலுசிஸ்தான்ல செயல்பட்டு வரும் சில அமைப்புகள் தான். இந்த அமைப்புகளை பலுசிஸ்தானுடைய பிரிவினைவாதிகள் அப்படின்னு பாகிஸ்தான் முத்திரை குத்தி இருக்கு. இப்படிப்பட்ட சூழல்ல தான் பலுசிஸ்தான் தனிநாடு கோரிக்கை அப்படிங்கிறது அந்த நாட்டுடைய நாடாளுமன்றத்தில் ஒலிக்க தொடங்கியிருக்கு. இதுக்கு முக்கிய காரணம், பாகிஸ்தானுடைய எம்பியான மௌலானா ஃபசில் உர் ரஹ்மான் அவர்கள். இவர் ஜமீத் உலேமா இ இஸ்லாம் அப்படிங்கிற கட்சியை சேர்ந்தவர். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, பாகிஸ்தான்ல செயல்படும் JUF கட்சியை சேர்ந்தவர். மௌலானா ஃபலஸ் உர் ரஹ்மான் அவர்கள் பாகிஸ்தான் நாடாளுமன்றத்தில் பேசும்போது என்ன சொன்னார் அப்படின்னா, 1971 இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் வெடிச்சிச்சு. பாகிஸ்தான் இரண்டு துண்டாகி வங்கதேசம் அப்படிங்கிற நாடு உருவாச்சு. அதே போல சூழலை மீண்டும் பாகிஸ்தான் எதிர்கொள்ளும் நிலை வந்திருக்கு. பாகிஸ்தான் இரண்டு துண்டாக போகுது. இந்த முறை பாகிஸ்தான்ல இருக்கும் மிகப்பெரிய மாகாணமான பலுசிஸ்தான் உடைய போகுது. பலுசிஸ்தான்ல இருக்கும் 5-6 மாவட்டங்கள் பாகிஸ்தான்ல இருந்து விடுதலை பெறுவதாக அறிவிச்சாங்கன்னா, அதை ஐநா சபையை அங்கீகரிச்சிடும். இதுக்கு பாகிஸ்தான் அரசு தான் காரணமாக இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லி இருக்கிறாரு. இந்த மௌலானா அவர்கள் இப்படி பேசியதன் பின்னணியில சில முக்கியமான காரணங்கள் இருக்கு. அதாவது பலுசிஸ்தான்ல வாழும் மக்கள் பலூச் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. இந்த மக்கள் 3 நாடுகள்ல அதிகமாக இருக்காங்க. ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், ஈரான்ல அவங்க இருக்காங்க. ஒரு காலத்துல பலூச் மக்கள் ஒரே நிலப்பரப்புல மொத்தமாக வசிச்சுட்டு வந்தாங்க. அந்த நிலப்பரப்பு அப்படிங்கிறது ஆப்கானிஸ்தான் வசம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாடுகள் பிரிக்கப்பட்ட போது பலூச் பிராந்தியம் துண்டு துண்டாக்கப்பட்டுச்சு. ஒரு பகுதி பாகிஸ்தான், இன்னொரு பகுதி ஈரான் வசம் போச்சு. மற்றொரு பகுதி ஆப்கானிஸ்தான்ல இருக்கு. இதுல பாகிஸ்தான்ல வசிக்கும், அதாவது பலுசிஸ்தான்ல இருக்காங்க இல்லையா, அந்த மக்கள் இன்னும் கூட தனிநாடு கோரிட்டு வர்றாங்க. பலுசிஸ்தான் மக்கள் பலரும் தங்களை பாகிஸ்தானியர்கள் அப்படின்னு அடையாளம் படுத்துறது கிடையாது. நாங்க தனி இனம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. இது முதல் காரணம். 2வது காரணம் என்னன்னா, பலுசிஸ்தானை மையப்படுத்தி பல பிரிவினைவாத அமைப்புகள் செயல்பட்டு வருது. இந்த அமைப்புகள் பாகிஸ்தான் ராணுவத்தோட தொடர்ந்து மோதிட்டு வர்றாங்க. குறிப்பாக பலூச் விடுதலை ராணுவம் அப்படிங்கிற பெயர்ல பாகிஸ்தான் ராணுவத்தோட பலர் சண்டையிட்டு வர்றாங்க. பாகிஸ்தான் மற்றும் அந்த ராணுவத்தை குறிவச்சு பலூச் விடுதலை ராணுவம் தற்கொலைப்படை தாக்குதல் நடத்துறது, முக்கிய இடங்கள்ல வெடிகுண்டு வச்சு வெடிக்க வைப்பது, துப்பாக்கி சூடு நடத்துறது அப்படின்னு பல வேலைகளை செஞ்சுட்டு வர்றாங்க. இதுதான் 2வது காரணம். இந்த காரணங்களை முன் வச்சுதான் தற்போது பாகிஸ்தானுடைய எம்பி அப்படி பேசி இருக்கிறாரு. மௌலானா அவர்கள் சொன்னது போல, ஒருவேளை பலுசிஸ்தான் உடைஞ்சிச்சுன்னா அது பாகிஸ்தானுக்கு பெருத்த அடியாக விழும்.
ஏன் அப்படின்னா பலுச்சிஸ்தான் தனிநாடாக அமைஞ்சிச்சுன்னா பாகிஸ்தானுடைய நிலப்பரப்பு அப்படிங்கிறது மொத்தமாக சுருங்கிரும். பாகிஸ்தானுடைய 43% நிலப்பரப்பு பலுச்சிஸ்தானாக இருக்கு அப்படிங்கறதான் இதுக்கு காரணம். பலுச்சிஸ்தானை நீக்கிட்டு பாகிஸ்தானை பார்த்தோம்னா அது மிகவும் சிறிய நாடாக தான் இருக்கும். இன்னும் புரியும்படி நம்ம சொல்லணும்னா நம்முடைய நாட்டில் உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களை ஒன்றாக இணைச்சா எவ்வளவு நிலப்பரப்பு வரும், அந்த அளவு மட்டும்தான் பாகிஸ்தான் இருக்கும். பலுச்சிஸ்தான் தனி நாடாக உருவாகும் பட்சத்தில் பாகிஸ்தான் தன்னுடைய நிலத்தை மட்டும் இழக்காது, மாறாக இந்தியா, ஆப்கானிஸ்தான், ஈரான் உள்ளிட்ட பக்கத்து நாடுகளுடன் மோதிட்டு வரும் பாகிஸ்தான் கூடுதலாக பலுச்சிஸ்தானுடனும் சண்டை செய்ய வேண்டிய நிலை வரும். இதனால பாகிஸ்தானுக்கு தற்போது பெரிய சிக்கல் ஏற்பட்டிருக்கு. ஆனாலும் கூட பலுச்சிஸ்தான் தனிநாடாக உருவாகுதுல ஒரு பிரச்சனை இருக்கு. பலுச்சிஸ்தான் தனிநாடாக உருவாகணும் அப்படின்னா ஐநா அதை அங்கீகரிக்கணும். நீண்ட காலமாக பலுச்சிஸ்தான் கோரிக்கை ஐநா வரை சென்றிருக்கு, இருந்தாலும் இன்னும் சக்சஸ் ஆகல. ஐநாவில் ஒரு நாட்டை சட்டப்பூர்வமாக அங்கீகரிக்க வேணும் அப்படின்னா பாகிஸ்தான் நாடாளுமன்றத்தில் 3/2 பங்கு எம்பிக்களுடைய ஆதரவு அப்படிங்கிறது வேணும். அதுக்கப்புறம் தான் பாதுகாப்பு கவுன்சிலுடைய ஆதரவு அப்படிங்கிறது வேணும். ஆனா ஐநாவில் சீனா இருக்கு. சீனாவுக்கும் பலுச்சிஸ்தான் மக்களுக்கும் ஏற்கனவே பஞ்சாயத்து இருக்கு. பலுச்சிஸ்தானுடைய கனிம வளங்களை சீனா ஆட்டையை போடுவதாக குற்றச்சாட்டு இருக்கு. உண்மையிலேயே கனிம வளங்களை பாகிஸ்தான் உதவியுடன் சீனா பயன்படுத்திட்டு வருவதாக சொல்லப்படும் நிலையில தான் பலுச்சிஸ்தான் தனி நாடாக மாறுச்சுன்னா அது சீனாவுக்கு சிக்கலை தரும். இதனால சீனாவும் சித்து விளையாட்டை அரங்கேற்றி பலுச்சிஸ்தான் தனிநாடு விவகாரத்தை வெற்றி பெற வைக்காது அப்படின்னு சொல்றாங்க விவரம் தெரிஞ்சவங்க. இதனால பலுச்சிஸ்தான் தனிநாடாக உருவாகிறதா இல்ல பாகிஸ்தானுடைய ஒரு பகுதியாக தொடர்ந்து இருக்கிறதா அப்படிங்கிறத நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனாலும் தொடர்ந்து பலுச்சிஸ்தான் விடுதலை ராணுவம் பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் ராணுவம் மேல தாக்குதல் நடத்தியும், பலுச்சிஸ்தான்ல சீனா ஏதாவது வேலை செய்ய ஆரம்பிச்சாங்கன்னா அவங்க மேல தற்கொலைப்படை தாக்குதல், துப்பாக்கி சூடு அப்படின்னு நடத்தி அவங்கள எந்த வேலையும் செய்ய விடாம அங்கிருந்து உயிர் பழச்சா போதும்னு ஓட விட்டுட்டு இருக்காங்க. நம்ம கிட்ட வாலாட்டிட்டு இருக்கும் பாகிஸ்தானுக்கு இது ஒரு மிகப்பெரிய அடியாக பார்க்கப்படும். கண்டிப்பாக நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா தர்மா கார்டியன் அப்படின்னு சொல்லப்படுகிற இந்தியா ஜப்பான் கூட்டு ராணுவ பயிற்சியின் 6வது பதிப்புல பங்கேற்கிறதுக்காக இந்திய ராணுவ குழுவினர் நேற்றைய தினம் புறப்பட்டு போயிருக்காங்க. இந்த ராணுவ பயிற்சி வருகிற 24ஆம் தேதி முதல் மார்ச் 9ஆம் தேதி வரைக்கும் ஜப்பானுடைய கிழக்கு புஜி பகுதியில் நடைபெறுது. இந்த தர்மா கார்டியன் பயிற்சி அப்படிங்கிறது இந்தியாவிலையும் ஜப்பான்லையும் மாறி மாறி வருஷம் நடத்தப்படும் ஒரு நிகழ்ச்சி தான். இந்த பயிற்சியுடைய முந்தைய பதிப்பு ராஜஸ்தான்ல கடந்த ஆண்டு பிப்ரவரி மார்ச் மாதங்கள்ல நடத்தப்பட்டுச்சு. 120 வீரர்களை கொண்ட இந்திய குழுவில் மெட்ராஸ் ரெஜிமெண்ட் பிரிவை சேர்ந்த வீரர்களும் பிற ஆயுதப்படை பிரிவுகளை சேர்ந்த வீரர்களும் இருக்காங்க. இந்த பயிற்சி பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகள்ல ஒத்துழைப்பு, கூட்டு திட்டமிடல், கூட்டு உத்திசார் பயிற்சிகள்ல கவனம் செலுத்தும். இது செயல்பாட்டு திறன்களை மேம்படுத்தும், போர் திறன்களை வலுப்படுத்தவும் உதவும். கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரைக்கும் ஜப்பானுக்கு ராணுவ தலைமை தளபதி பயணம் மேற்கொண்டாரு. இந்த நிலையில தான் இந்த ஆண்டு தர்மா கார்டியன் பயிற்சி இந்தியா ஜப்பான் இடையிலான இருதரப்பு பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. பிராந்திய பாதுகாப்பு, அமைதி, ஸ்திரத்தன்மை ஆகியவை குறித்த இந்திய ஜப்பான் இடையிலான பகிரப்பட்ட உறுதிப்பாட்டை இந்த பயிற்சி எடுத்துக்காட்டுது. சுதந்திரமான, திறந்த, உள்ளடக்கிய இந்தோ பசிபிக் அப்படிங்கிற பொதுவான பார்வையும் இது முன்னெடுத்து செல்லுது. இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையிலான நட்பு, நம்பிக்கை, கலாச்சார இணைப்புகளின் கீழ் நீடித்த பிணைப்புக்கு ஒரு சான்றாக இந்த பயிற்சி நடக்க இருக்கு. மேலும் பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் போது 2 படைகளுக்கும் இடையே ஒத்துழைப்பை மேம்படுத்துவதை இந்த பயிற்சி நோக்கமாக கொண்டிருக்கு. இதைத் தொடர்ந்து கடைசி செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா ரஷ்ய உக்ரைன் இடையிலான போரை நிறுத்துவதற்காக அமெரிக்கா ரஷ்யா இடையே பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. இந்த நிலையில தான் யுக்ரைனுக்கு கொடுத்த பல கோடி நிதிகளை திருப்பி கொடுங்கள் அப்படின்னு அமெரிக்கா தெரிவிச்சிருக்கு. இந்த பேச்சுவார்த்தை யுக்ரைனை கடும் கோபத்துக்கு உள்ளாக்கி இருக்கு. யுக்ரைன் இந்த பேச்சுவார்த்தைக்கு அழைக்கப்படவில்லை. இப்படிப்பட்ட நிலையில தான் நாங்க உங்களுக்கு $350 பில்லியன் பணம் தந்திருக்கிறோம், அதை திருப்பி கொடுங்க, அதுல பாதிக்கு மேல நீங்க திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் யுக்ரைனுக்கு உத்தரவிட்டிருக்கிறாரு. யுக்ரைனுடைய இயற்கை வளங்கள், துறைமுகங்கள் மற்றும் உள்கட்டமைப்பு ஆகியவற்றிலிருந்து கிடைக்கும் வருவாயில 50% பங்கை அமெரிக்கா கோரி இருக்கிறதாம். $500 பில்லியன் அமெரிக்கா இதுவரைக்கும் யுக்ரைனுக்கு கொடுத்திருக்கு. போர் செலவுகளை சமாளிக்க ஆயுதங்களை வழங்க $500 பில்லியன் அமெரிக்கா இதுவரைக்கும் யுக்ரைனுக்கு வழங்கியிருக்கு. இந்த பேச்சுவார்த்தையில யுக்ரைனுக்கு எதிராக பல விஷயங்கள் இதுல ஆலோசனை செய்யப்பட்டதாக சொல்லப்படுது. இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா யுக்ரைனை கட்டுப்படுத்துவதற்காக சில விதிகளை அமெரிக்கா யுக்ரைனிடம் தனியாக தெரிவிச்சிருக்காம். அதாவது யுக்ரைன் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளாத நிலையில யுக்ரைனிடம் அமெரிக்கா சார்பில் சில கட்டுப்பாடுகள், கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருக்கு. யுக்ரைனுக்கு அமெரிக்கா செய்த செலவுக்கு ஈடுகட்டும் விதமாக யுக்ரைனுக்கு கிடைக்கும் வருவாயில 50% பங்கை அமெரிக்கா கோரியிருக்கு.
அதன்படி யுக்ரைனுடைய இயற்கை வளங்களிலிருந்து உற்பத்தியிலிருந்து வரும் வருவாயில முதல் பங்கு அமெரிக்காவுக்கே வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு அமெரிக்கா வந்து யுக்ரைன்ட்ட சொல்லியிருக்கு. 3 வருடங்களாக செஞ்ச உதவிக்கு பதிலாக இதை நீங்க கொடுக்கணும் அப்படின்னு யுக்ரைன் கிட்ட அமெரிக்கா கண்டிப்பாக சொல்லியிருக்கு. கிட்டத்தட்ட யுக்ரைனை அமெரிக்காவுடைய பொருளாதார காலனியாக மாற்றும் வகையில இந்த திட்டங்கள் வகுக்கப்பட்டு இருப்பதாக சொல்றாங்க. அமெரிக்கா சார்பாக யுக்ரைனுக்கு அனுப்பப்பட்ட ரிப்போர்ட் ஒன்றில் இது தொடர்பான கட்டுப்பாடுகள் இடம்பெற்றுள்ளதாக சொல்லப்படுது. 2ஆம் உலகப் போருக்கு அப்புறம் ஜெர்மனிக்கு எதிராக விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகளை விட மிக மோசமான கட்டுப்பாடுகள் யுக்ரைன் மீது விதிக்கப்படலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ட்ரம்ப், புட்டின் ஆகியோர் சமீபத்தில் தொலைபேசியில் பேசியிருக்காங்க. யுக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுட்டு வருவதற்கான பேச்சுவார்த்தைகளை உடனடியாக தொடங்க 2 பேரும் ஒப்புக்கொண்டிருக்காங்க. இந்த பேச்சுவார்த்தையில யுக்ரைன் இல்லாத காரணத்தினால ரஷ்யாவுடைய கையை ஓங்கி இருந்ததாக சொல்லப்படுது. சரி நண்பர்கள், இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.